சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு 4 திசையிலும் பரம்புவா என்று யாக்கோபுக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை போல நம்மையும் கர்த்தர் பெருக வைப்பார் என்று உற்சாக மனதோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, ஆதி பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே, ஆதி பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொல்லுங்க எல்லாரும். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினது மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற அளவுக்கும் அவனோடு கூட இருந்து அவனை கைவிடாமல் காத்ததே உங்களை என்னை காக்க வல்லவராக இருக்கிறார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். Thank you, Jesus. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொல்லுங்க எல்லாரும் இந்த வார்த்தையை. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடாத தேவன், என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறவர், சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல்.
கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொல்லுங்க, சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாதவரே. கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மறுபடியும் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏன் பெத்தேன்? இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏன் பெத்தேன்? இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீர். எல்லாரும் சொல்லும், ஏல் பெத்தே வானத்தின் வாசல். ஏசையா, ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தே வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. யாக்கோபை ஆண்டவர் சந்தித்ததை நாம் பாட்டா பாடணும். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு தன்னுடைய மகனாகிய யாக்கோபை இந்த ஊரை விட்டு நீ போயிருப்பா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பும்போது, அவன் பிரயாணப்படும் போது லூஸ் என்னும் ஒரு ஊரில் அவன் தங்கக்கூடிய நிலைமை வந்தது. அந்த இடத்துல தங்கும்போது ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் தான் இப்போ நம்ம பாடின பாட்டு. ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், பூமியின் தூளை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றினது மாத்திரமல்ல, யாக்கோபுக்கும் அதே வாக்குத்தத்தத்தை கொடுத்து நான் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று அங்கே யாக்கோபுக்கு சொன்னான். இந்த வாரத்தை, இந்த வருடத்தின் முதல் வாரத்தை துவங்கும் போது நீங்களும் நானும் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யாக்கோபுக்கு சொன்னார், நிறைவேற்றி முடித்தார். ஆபிரகாமுக்கு சொன்னார், நிறைவேற்றி முடித்தார். கர்த்தர் இந்த வருடம் எசேக்கியேல் 36:11 என் வாழ்க்கைக்கு நேராக சொல்லியிருக்கிறார். அதை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். யாக்கோபு பாருங்க, 29ஆம் அதிகாரத்தில் அவன் அந்த கடைசி வசனத்தில் சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீர்னா நான் உமக்காக, அவன் தலையில கல்லை வச்சு படுத்துந்தான் பாருங்க, அந்த கல் வச்ச இடத்துல உமக்காக ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுகிறதை கடைசி வசனத்துல பார்க்க முடியும். நான் சொல்றேன், அவன் பொருத்தனை நிறைவேற்றினானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும்தான் தெரியும், கர்த்தர் எதை சொன்னாரோ அதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நீங்க ஒருவேளை இந்த காலை வேளையில நினைக்கலாம், ஆண்டவர் சொல்றாரு ஆனா எதுவுமே நடக்க மாட்டேதே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த காலை வேளையில தெளிவாக நமக்கு சொல்லுகிற வார்த்தை, சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னை கைவிடாமல் என்னோடு கூட இருந்து நடத்த ஒரு நல்ல தேவன் எனக்காக இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவா இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் வாக்கு கொடுப்பாங்க, சிலர் சில விஷயத்தை சொல்லுவாங்க.
ஆனா சொன்னவங்க எங்க போறாங்கன்னே நமக்கு தெரியாது. அவங்க நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. அது அப்படி ஒரு கேள்விக்குறி வரும். ஆனா இந்த தேவனிடத்துல அது செல்லாது. அவர் சொல்றத முடிக்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும். நான் பாடின பாருங்க, செல்லும் இடமெல்லாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போற இடம்லாம், எங்க போனாலும் சரி, எங்க போனாலும் போற இடம்லாம் என் கூட வந்து அவர் he will make sure, அவர் உறுதிப்படுத்துவார். நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை உனக்கு நிறைவேற்றுகிற தேவன், நான் உன் கூடவே இருக்கிறேன், உன் கூடவே வரேன்னு சொல்லி உறுதிப்படுத்தி நம்மை நடத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த கால வேளையில், ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம் இந்த வருடத்தில் துவங்கின இந்த முதல் வாரத்தில் நாங்கள் நம்புகிறோம், சொன்னதை செய்கிற தேவன். நீங்க நல்லா கையை உயர்த்தீங்கன்னா உங்க கையை பிடிப்பார் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்க கரத்தை பிடித்து ஆண்டவர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் உணர முடியும். கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வருவார். தகப்பன் தேசத்துக்கு திரும்ப வரப்பண்ண யாக்கோபுக்கு முடியுமானால், யாக்கோபின் தேவனால் யாக்கோபுக்கு செய்ய முடியுமானால், என் தேவனால் எனக்கு செய்ய முடியும். என் தேவனால் எனக்கு செய்ய வல்லமை அவருக்கு உண்டு. என் தேவன் எனக்காக செய்வார். அதுதான் நம்பிக்கை. காரணம் என்ன? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் பெலன் கிறிஸ்து. ஆமா, அவர் நம்ம கூட இருக்கிறாரு. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் போன வருடம் இல்ல, நான் இந்த திருப்பூருக்கு வந்ததுல இருந்தே வச்சீங்க, அதுக்கு முன்னாடி கூட வச்சீங்க, நான் உணர்ற ஒரு காரியம், கர்த்தர் ஒரு வார்த்தையை ஒரு மனுஷனுக்கு சொல்லிட்டாருன்னா அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் கூடவே வருவார். நீங்க நடக்கும்போது உங்க நிழல் உங்க கூட வருது பாருங்க, அந்த மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தையும். அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அந்த சொன்னதை விட்டுட்டு போக மாட்டாருங்க. கூடவே இருந்து நடத்துவார், கூடவே இருந்து அற்புதங்களை செய்வார், கூடவே இருந்து உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை அநேகர் காண செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்லி உயர்த்த போகிறோம். எல்ஷடாய் என் தெய்வம். உரிமை பாராட்டி வருகிற பாடலை எப்படி பாடணும்னா, உரிமை பாராட்டி பாடணும். எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோயி என் கர்த்தரே, யெகோவா என் தேவனே என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை விவரித்து சொல்லி. சிலருக்கு இந்த பாட்டு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆனாலும் பரவாயில்ல, டிவியில் போடுறத பார்த்து பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இதே சந்தோஷத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். பெலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். சொல்லுங்க, என் பெலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல்லாரும் உரிமை பாராட்டி சொல்லுவோம். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. நல்ல கைகளை தட்டி யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினே. உன் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினவர். கொண்டாட்டம் உண்டாக்கி உரிமையோடு சொல்லுவோம். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே.
சூளைக்குள் போட்டாலும் எரிய விடாமல் காக்கிற தேவன் நமக்காக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. சொல்லுங்க, என் பலனாக கிறிஸ்து இருப்பதினா எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் இருப்பதினால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினா எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். உரிமை பாராட்டி சொல்லுவோம். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. நீங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. எல் ஷடாய், எல் ஷடாய் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. சத்தத்தை உயர்த்தி எல் ஷடாய், எல் ரோய், என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. கைகளை தட்டி நம்ம நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை முறை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? நம்ம தினமும் அதை உணர முடியும். ஏன்னா அவர் சர்வ வல்லவர் தான். வல்லமையான காரியங்களை செய்கிறவர். தானியேலுக்கு செய்தார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு செய்தார். அவர் யார் என்பதை நிரூபித்து காண்பித்தார். ராஜாக்களுக்கு நிரூபித்து காண்பித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்பணும். எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருவுக்கும் நிரூபிக்கு காண்பிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சர்வ வல்லவருங்க. உங்க பாஷையில சொல்லுங்க, அவர் சர்வ வல்லவருங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம வாழ்க்கையில சொந்த ரட்சகராக கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படி பாக்கியமா கருதுறீங்களா? நான் அப்படிதான் கருதுறேன். எனக்கு ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை, பெரிய பின்னணியெல்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு பின்னணியும் சொல்றதுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு பின்னணியமாக என்னோட கூட இருக்கிறார். உங்களுக்கு அப்படி இருக்கிறாரா? அப்படிதான் செஞ்சாங்க பாருங்க. எரிகிற அக்னி சூளைக்குள்ள போட்டுட்டா அவங்க கதை முடிஞ்சிருச்சு அப்படி நினைத்த போது ராஜாக்களுக்கு காண்பிக்கிறார். இல்லை என் மகனை நானே, அவன் உயிர் மேல அதிகாரம் இல்லை என்பதை காண்பிக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது?
சில நேரத்தில் பிசாசு சில சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். ஆனா அவனுக்கு நம்முடைய ஜீவனை தொட அதிகாரமே இல்லை. அதிகாரம் ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது. அதை காண்பிச்சிட்டாரு கல்வாரி சிலுவையில. சத்துருவனுடைய எல்லா அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு கல்வாரி சிலுவையில வெற்றி சிறந்தவரா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பந்தியில பங்கு பெற வந்திருக்கிறோம். நான் நினைக்க வேண்டியது ஒண்ணுதான், சத்துருவுக்கு என் மேல அதிகாரம் இல்லை. காரணம் என்ன? எல்லாவற்றையும் உரிந்து கொண்ட கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்துகிறார். அவர் போதுமானவரா என் வாழ்க்கைக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி பாடுறோம்? வலப்பக்கத்தில் தாவீது சொல்லும்போது சொல்றான் பாருங்க, அவர் என் வலப்பக்கத்தில் இருப்பதனாலே நான் அசைக்கப்படுவதில்லை. பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை வலப்பக்கத்தில் இருந்த சிங்காசனத்தை விட்டு பூமியில் இருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பி தந்தார். ஆனால் காரணம் என்ன? என்னுடைய வலப்பக்கத்தில் இருந்து எனக்காக கிரியை செய்ய கர்த்தர் அனுப்பினார். அதை எண்ணி பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் எண்ணி பார்த்துருக்கிறீங்க? அப்படின்னா அப்படிதான் எண்ணி பார்க்குறேன். நான் அவர் ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்தார். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டு போட்டு என்ன செஞ்சாரு? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக கீழே இறங்கி வந்து என் வலது கையை பிடித்து அவர் எனக்காக துணை நின்று இன்றைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி என்னை தேடி வந்த இயேசுவை நம்ம சொல்லி உயர்த்த போறோம். இப்போ அதை தான் பாட போறேன். என்னை தேடி வந்தார், நான் தேடி போகிறேன். என்னை தேடி என்னோடு கூட வந்து இருந்து என்னை நடத்தின ஆண்டவரை, என்னை மீட்டெடுத்தவரை, எனக்கு ஜெயம் தந்தவரை சொல்லி உயர்த்துவோம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், என் கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ள கையில் என்னை கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு ஆண்டவர். நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து சத்துருவை துரத்தி சாபத்தையும் வியாதியும் நம்மை விட்டு விலக்கி கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தவரை சொல்லி உயர்த்துவோம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று, சாபத்தையும் என் வியாதியையும் அவர் விலக்கி நம்முடைய ஜீவனை கொடுத்து ஜெயம் கொடுத்த இயேசுவை சொல்லுவோம். இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்க முடியாத இடத்திலிருந்து, பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டு நம்முடைய சொந்த பிள்ளையாக மாற்றின ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார், மீட்டெடுத்தவர், பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்றும் என்னை உறுதிப்படுத்த மாவி தந்தார். சொந்த பிள்ளை என்றும் என்னை உறுதிப்படுத்த இயேசுதான் எனக்கு எல்லாம். எல்லாரும் இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து ஆண்டவரை ஆராதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். எல்லாமே
ஜெயம் தந்தார், ஜெயம் தந்தார். இயேசு ஜெயம் தந்தார். சத்ருவின் மேல் சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாமா இருக்கிறாரே, இயேசு என் தேவன். நாம் எல்லாரும் நம்முடைய இடத்துல எழுப்பி நின்று இயேசுதான் எனக்கு ஜீவனை தந்த தேவன் என்னுடைய ஜீவன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துங்கள். இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. சொல்லுவோம் சத்தத்தை உயர்த்தி, இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன். இயேசுதான் எனக்கு எல்லாம். உங்க சத்தத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். இயேசு என் ஜீவன். இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன். இயேசுதான் எனக்கு எல்லாம். ஓ, இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. ஓ, இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஓ, ஹல்லேலூயா. எங்கள் ஜீவனின் அதிபதியே, ஷகபதலரமரியாதுரா. இயேசு என் வாழ்க்கையின் தேவனாய், ஜீவனாய், சொந்த பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டவராய், ஓ என்னை கரம் பிடித்த நாள் முதல் இன்று வரை என்னை கைவிடாமல் நடத்துகிற இயேசு என் வாழ்க்கையின் தேவனாய், இந்த இயேசு என் ஜீவனாய், இந்த இயேசு என் வாழ்க்கையின் எல்லாமாய் இருக்கிறாரே. ஓ, நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். உங்க சத்தம் கேட்கட்டும். இயேசு என் இன்னும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ஜீவன், எங்கள் எல்லாமா இருந்து எங்களை நடத்துகிற தெய்வமே. இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஓ, ஜீசஸ். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆண்டவரே, நீர் எங்களை ஆதரிக்க, சொந்த பிள்ளையாக எங்களை தெரிந்து கொள்ள, உள்ளங்கைகளில் வரைந்து வைக்க நாங்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, அந்த மனித குலத்துக்காக உம்முடைய ஜீவனே நீர் தந்து, நீர் உம்முடைய விலையேற பெற்ற உம்முடைய அன்பை எங்களுக்கு நீர் காண்பித்து, அதனாலதான் நாங்க இன்னைக்கு அறிக்கை செய்யறோம், நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கு. எங்க வாழ்க்கை ஜீவன் உம்முடையது ஆண்டவரே. இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில உம்மை ஆராதிக்க இந்த இடத்துக்கு நாங்கள் வர முடிகிறதானா, நீர் கொடுத்த இந்த ஜீவன், நீர் கொடுத்த இந்த வாழ்க்கை, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நாங்கள் நினைத்தே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையில, நீர் எங்க வாழ்க்கையின் ஜீவனின் அதிபதியா இருக்கிறீர், நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய மகிமைக்கு அளவே இல்லை ஆண்டவரே. உம்முடைய மகிமையினாலே எங்களை நிரப்பி இந்த 2026ஆம் ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு நன்றி பலிகளை செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஜீவ பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே.
எங்களை நாங்கள் பலியாக உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்டவராய் எங்க வாழ்க்கையில இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை மீட்டு கொண்டீர், எங்களை சுகமாய் இன்றைக்கும் தங்க பண்ணியிருக்கிறீர். ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? ஆண்டவரை மகிமைப்படுத்தி, எல்லாம் மகிமைக்குரியவர், மாட்சிமைக்குரியவர், தூயவர் இயேசு. நம்முடைய தூய்மையான இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை போக்கின இயேசு. எல்லாரும் உயர்த்தும், அவரை ஆராதிப்போம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எல்லா துதியும் ஸ்தோத்திரமும் எங்கள் தூயவரே. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற தம்முடைய ரத்தத்தை சிந்தி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்த ஆண்டவர். அவருடைய ரத்தத்தினாலே நான் விடுதலையானேன். ராஜாக்களோடு அமர பண்ணியிருக்கிறேன். அற்புதமான ஆண்டவர், என்னை தெரிந்து கொண்ட தேவன். இயேசுவை உயர்த்துவோம். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற ராஜாக்களாக லேவியனாக உமக்கென
வருகின்ற எங்கள் ராஜாவே, இனிமேல் வரப்போகிற எங்கள் ராஜாவே, சொல்லுங்க, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம்முடைய சித்தம் நிறைவேறுகிற, உம் நாமம் வாழ்க, ஆராதனை சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆராதனை. எங்கள் தெய்வமே, பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஓ ஸ்தோத்திரம். எங்கள் அன்பரே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. ஓ அன்பு நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, துதிக்கு பாத்திரரே, ஹல்லேலூயா. அன்பால் பலத்தால் எங்களை நிரப்புகிற அபிஷேக நாதரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் கனத்துக்குரியவர், நீர் கனத்துக்குரிய ஆண்டவர். கனவீனமான எங்களை தேடி வந்து எங்களையும் கனத்துக்குரியவராய் வைத்திருக்கிறேன். அதை நாங்கள் நினைச்சு பார்க்கிறோம்ப்பா. இந்த வருடத்தின் முதல் நாளிலே நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் நடக்கிறோம், நாங்கள் நல்லா சாப்பிடுகிறோம். எல்லா காரியத்தையும் நாங்கள் செய்வதற்கு ஒரே காரணம் எங்கள் இயேசு மாத்திரம்தான். அவர்தான் என் ஜீவனை பாதுகாத்தார், அவர்தான் என் குடும்பத்தை பாதுகாத்தார், அவர்தான் நம்முடைய சபையை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர்தான் ஒரு வேலியாய் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறார். அவருடைய ரத்தமே நம்மேல் பூசப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை சொந்த பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. அவருடைய ரத்தம் இன்றைக்கும் விடுதலை தந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அவருடைய ரத்தத்தினால் முடியாதது ஒன்றுமே இல்லை. விடுதலை தருகிற இயேசுவின் ரத்தம், அவருடைய ரத்த கோட்டைக்குள்ளே நாம் இருக்கிறோம். எந்த தீங்கும் நம்மை அணுக விடாமல் பாதுகாக்கிற இயேசுவின் ரத்த கோட்டை நம்மை சுற்றிலும் இருக்கிறது. என்னுடைய வலதுபுறம், என்னுடைய இடதுபுறம், என்னுடைய முன்னாடி பின்னாடி 4 திசைகளிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் என் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. இந்த 2026ஆம் ஆண்டு முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம், நிற்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். எந்த இடத்தில் கர்த்தரை கூப்பிட்டாலும் அவர் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார், கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். ஆனால் அதற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. ஒரே காரணம் தான், அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் நம்மேல் பூசப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற ரத்தம். ஷாபா காதால ரபா. ஓ விலையேற பெற்ற ரத்தம், விலையேற பெற்ற ஆண்டவர், எங்கள் தூயவரே, எங்கள் இயேசுவே. நாங்கள் இந்த ஆண்டை துவங்கும் போது உம்முடைய வசனம் எங்களுக்கு உண்டானது, எங்களுக்கு நேராக புறப்பட்டு வந்தது. அந்த வசனம் எசேக்கியேல் 36:11 நாங்கள் சுதந்திரமாக்கி கொள்ளுகிறோம்.
இன்னைக்கு நாங்கள் அதை சுதந்திரமாக்குகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கட்டும், அப்படியே நிறைவேறட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த வார்த்தைகள் எங்கள் காதின் தொனிகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். நற்சீரை எங்களுக்கு உண்டாக்குவீர். இந்த வருடத்திலே அதை நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. We inherit that blessing. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், இதை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இதை நினைக்கட்டும். இன்றைக்கும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தை முக்கியம்னு சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்தி, கர்த்தாவே எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறது. பாதையில் இருள் இருந்தாலும் உம்முடைய வார்த்தை வரும்போது அது வெளிச்சத்தை காண்பித்து எங்களை சரியான விதத்தில் நடத்துகிறது. அந்த வார்த்தை எங்களை உற்சாகமூட்டட்டும், எங்களை ஆனல் மூட்டட்டும், எங்களை அபிஷேகிக்கட்டும், எங்களுக்கு அற்புதம் செய்யட்டும். இந்த ஆராதனையில அப்படி நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.